வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். கடந்த 2 நாளா நம்ம சேனல்ல இம்யூனிட்டி டெவலப் பண்ணக்கூடிய ஹெல்த் ரெசிபீஸா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம பார்க்க போற ரெசிபி அந்த மாதிரி ஒரு வகை தான். வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த 2 வீடியோஸோட லிங்க்கும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. வேப்பம்பூ பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு. வேப்பம்பூவுக்கு நேச்சுரலாகவே நம்ம உடம்புல இருக்கிற பாக்டீரியா வைரஸை அழிக்கிற தன்மை அதிகமாக இருக்குது. ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய இந்த வேப்பம்பூவை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதால நம்ம லிவரோட ஹெல்த் நல்லாயிருக்கும், டைஜஷன் ப்ராப்பராக நடக்கும், பிளட் சர்க்குலேஷன் சீராக இருக்கும். இந்த மாதிரி இந்த வேப்பம்பூவில் பல நன்மைகள் சொல்லிகிட்டே போகலாம். வேப்ப மரத்தில் கிடைக்கக்கூடிய இந்த வேப்பம்பூ ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் இதை பற்றி யாருமே நம்ம கண்டுக்கிறது கிடையாது. இது ஒரு நேச்சுரல் டீடாக்சிஃபயர். இதோட மகத்துவத்தை இப்போவாது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடிக்கடி இதை பயன்படுத்தணும்னா ரொம்ப நல்லது. இந்த வேப்பம்பூ பொடி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை முதல்ல பார்க்கலாம். 1/4 கப்பு முழு கருப்பு உளுந்து, 1/4 கப்பு துவரம் பருப்பு. கருப்பு உளுந்து நம்ம போன்ஸோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, பாடி பில்டர்ஸ்லாம் அவங்களோட டயட்டில் இந்த கருப்பு உளுந்தை அடிக்கடி சேர்த்துக்கலாம். அடிஷ்னலாக இது ஒரு எனர்ஜி பூஸ்டர், ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இதில் 1/4 கப்பு கடலைப்பருப்பு, வேப்பம்பூக்கு மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். இந்த வேப்பம்பூவை ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க, வாஷ் பண்ணி. 10லேருந்து 15 காஞ்ச மிளகாக்குள்ளே எடுத்துக்கிறேன் நான். காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் காஞ்ச மிளகா. முதல்ல வேப்பம்பூவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு இதை கலந்து விட்டு வறுத்துட்டே இருங்க. இது சீக்கிரமாக வறுபடணுன்றதுக்காக ஒரு 2-3 ட்ராப் ஆயில் மட்டும் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நான், சீக்கிரம் வறுபடும். இந்த ரெசிபியில் ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூவை பறித்து நம்ம ரோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நிறைய குவான்டிட்டி நீங்கள் பறிச்சிங்கன்னா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சு கூட யூஸ் பண்ணலாம். நம்ம ரோஸ்ட் பண்ண இது அப்படியே குவான்டிட்டி கம்மியாயிட்டே வரும். இதை தீச்சிடாம அதோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் இதை வறுத்தாலே போதும். இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி காய வச்சுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பருப்பையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதையும் அதே மாதிரி தான் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். தேவைப்பட்ட 2-3 ட்ராப் நல்லெண்ணெய் விட்டு ரோஸ்ட் பண்ணலாம். எல்லா பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோ ஆற வச்சிடுங்க நல்லா. அடுத்து காஞ்ச மிளகாவையும் இதே மாதிரி தான் நல்லா வறுத்துக்கணும். சீரகமையும் இது கூடவே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. சீரகம் சீக்கிரமாக வறுபட்டுடும், அதனால லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்க. காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பால் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பால் பெருங்காயம் எண்ணெயில் பொரியணும். கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வீட்லேயே எப்படி செய்யலான்றதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் இந்த பருப்போடு ஆற வச்சுடுங்க.
எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு மிக்சியில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஸ்மூத்தாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரினா நல்லா கொரன்னு அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சூடான சாப்பாடில் நல்லா இதை போட்டுட்டு நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு 2-in-1 பொடி. ப்ரோட்டீனும் கிடைக்குது நமக்கு, ப்ளஸ் டீடாக்ஸும் நடக்குது. அதனால் ப்ரோட்டீன் பேக் டீடாக்ஸ் பொடி இது. இது வேப்பம்பூ கிடைக்கிற சீசன், அதனால் இந்த வேப்பம்பூவை எந்த வகையிலலாம் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. இதை இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்லையோ இல்லை ஏர்டைட் கண்டெய்னர்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட இது கெடாமல் அப்படியே இருக்கும். ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கனாக்கா 6 மாதத்துக்கு மேலே கூட அப்படியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனலுக்கு. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.